நீங்கள் தத்துவம் கோட்பாடு சரியாக இருந்தாலும் கூட ம், அடிப்படை அன்றாட பிரச்சனைகளை மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், நெருக்கடியை. அதை ம், பற்றி நீங்கள் பேசாமல் மௌனமாக இருப்பதுதான் எங்களுக்கு ஒரு அச்சம் உருவாகுது. நீங்க மௌனமா ஏன் இருக்கீங்க? நீங்க பேசுங்க. நீங்க மக்களை சந்திங்க. மக்கள் போராட்டங்களுக்கு நில்லுங்க. ம், திமுகவுக்கு பிரச்சனையை மட்டும்தான் பாக்குறாங்க. ம், திமுக என்னென்ன நெருக்கடி இருக்கோ அதை மட்டும்தான் அவங்க செய்யறாங்க. ம், ஆனால் ஒரு ஆணவ படுகொலை நடக்குது. நேற்று மதுரையில் ஒரு ஆணவ படுகொலை. ம், இப்போ வரைக்கும் அறிக்கை வரல. ம், நேற்று மதுரையில் ஒரு ஆணவ படுகொலை மேலூர்ல, மதுரை ம், மேலூர்ல. இப்போ வரைக்கும் அறிக்கை கொடுக்கலையா அவரு? ம், தாவேக்கா இருந்து ஆணவ படுகொலை பற்றி தாவேக்கா தலைவர் விஜய் என்ன சொல்றாருன்னு சொல்லணும்ல. ம், பேச மாட்டாரு. அப்ப இங்க என்ன இருக்குன்னா, பேசுனா ஓட்டு போட மாட்டாங்க. அதனால் அவருடைய ஆலோசகர்கள் சொல்ற கேட்டுதான் அவர் செய்யறாரு. ம், அவருடைய ஆலோசகர்கள் யாருன்னா, எளிய மக்கள்கிட்ட அரசியல் பண்ணல. பெரும் பண்ணை முதலாளிகள் அவங்க பூரா. அவங்களுடைய ஆலோசகர் பூரா சாதாரண சாமானிய மக்கள்கிட்ட அரசியல் பண்ணி வந்திருந்தாங்கன்னா அந்த உணர்தல் புரியும் அவங்களுக்கு. இவங்க பண்ணையார் மனப்பான்மையோடு இருக்காங்க.